தவிக கூட்டத்திற்கு 10,000 பேர் வருவார்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் சுமார் 27,000க்கும் மேற்பட்டோர் கூடியதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் விளக்கம் அளித்துள்ளார். இதுகுறித்து சென்னையில் அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி 2 டிஐஜி 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2,000 போலீஸருடன் சென்றுள்ளனர். இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் கருத்தில் வைத்து கொண்டு தான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்ததை மனதில் வைத்து கொண்டு தான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்குறாங்க. நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சுருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால் கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000த்தையும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமாம், அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேலே நிற்கிறதுக்கு போலீஸ் நின்னாங்கன்னா மக்கள் கூட நிற்க முடியாது. அதுதான் அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்குது. அதனால் ரோடு மேலே அதுக்கு மேலே உங்களால் டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இருங்க, ஒரே நிமிஷம் சொல்கிறத கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனால தான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேறு ஒரு பெரிய கட்சியும் நடத்தியிருக்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று முக்கியமாக குறிப்பிட வேண்டியது என்னென்னு நீங்கள் பார்க்க வேண்டியது, இதில் பர்மிஷன் கேட்டது காலையில் 3லேருந்து மதியம் 3லேருந்து 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டரில், அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் ட்விட்டரில் 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியாக இவர் வரும்போது 7:40. ஆமாம், தமிழ் வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியாக இவங்க வரும்போது 7:40 ஆகிடுது. அதனால் காலையில் 11-12லேருந்து சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில். அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. இதில் யாரையும் குறை சொல்கிறதுங்கிறத விட ஃபேக்ட்டு நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டிலில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழித்து கொண்டு வராரு. அது அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்கிறாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தார் நாங்கள் வந்தோன்னு. அதனால் கூடவே அந்த வர கூட்டம் இருக்குது பாருங்கள், அதுவும் நிறைய சேர்ந்துக்கிட்டே வருது. சார், குறிப்பாக நம்ம சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 மக்கள் கூடுறாங்கன்னா 2,000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனால் இங்கே 10,000க்கு மேலே போடுவாங்கன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனால் எதிர்பார்ப்பு 25,000க்கு மேலே. ஆனால் எப்படி 5,000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னால் நாங்கள் அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ராவை போடுவோம் வழியே. இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது 1வது முக்கியமான கண்டிஷனு, கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வச்சு சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால் நம்ம போலீஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப்பு, எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழியை இதை போலீஸார் 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது இருங்க. அதுக்கு அந்த ஊரில் போலீஸ் நீங்கள் ரிசர்வாக பக்கத்தாப்புல கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது. இது நாமக்கல், கரூர், நாமக்கல், கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வண்டியில் போயிட்டுருக்கிறாரு. எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்லில் அன்றைக்கி நடந்திருக்கு, நம்ம பந்தோபஸ்து கொடுத்துருக்குறோம். அதனால் இது எதனால் நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பற்றி நம்ம இப்போ பேச முடியாது. அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில் போட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடா இல்ல என்னன்னு சார் சொல்றீங்க? இல்ல அரசுடைய ஒரு பாதுகாப்பு குறைபாடா, இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு. ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பற்றி பேச முடியாது.